யாரும் பயப்படல. இல்லை 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 இல்லை. பயமா? அப்படின்னா என்ன? தமிழா அது? ஓகே, நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது முக்கியமான ஆப்ரேஷன். இதை மட்டும் நம்ம சக்ஸஸாக முடிச்சிட்டோம்னா ஒட்டுமொத்த உலகமும் நம்மளை தான் திரும்பி பார்க்கும். முக்கியமான ஒரு விஷயம், நம்மளா ஒரே டீம்ன்ட்டு யாருக்குமே தெரியக்கூடாது. எல்லாரும் மஃப்டியில் தானே வந்திருக்கீங்க, யாரும் ஒரே கஷ்டம் போடல. இல்லை 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 இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை பாஸ். சூப்பர், உங்ககிட்ட பிடிச்சதே இந்த கோஆர்டினேஷன் தான். தேங்க்யூ பாஸ். அப்போனா பார்க்குற யாருக்கும் இப்போ நம்ம ஒரே டீம்ன்ட்டு தெரிய வாய்ப்பே இல்லைல்ல? சாய்ஸே இல்லை. அலர்ட் அலர்ட், வந்துட்டாங்க வந்துட்டாங்க. ரெடி தானே? இங்கே யாரும் இல்லை, நான் சாசா நகர் தேர்ட் ஸ்ட்ரீட்டில் இருக்கேன். நீங்கள்? பாஸ் நான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்டு. நானும் தேர்ட் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கேன். டேய், நான் தானே தேர்டில் இருக்கேன். சிச்சி ஃபோர்த்து. ஓகே ஓகே, அங்கே யாரும் வராங்களா பாருங்க. இங்க யாரும் வரல பாஸ், இங்கெல்லாம் யாரும் வரல. பாஸ் சொல்லு செந்தில். அவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். சூப்பர் செந்தில், கம் ஆன். விபிதா, இடியாப்பம் இடியாப்பம் இடியாப்பம். ச்சே. பாலா, மிஸ் ஆகக்கூடாது, எனக்கு வேணும். இதோட 43வது தடவை அவன் மிஸ் ஆயிட்டான். இப்படியே போச்சுன்னா நம்மளால பிடிக்க முடியாம போயிருமோன்னு பயமா இருக்கு. அப்ப கடைசி வரைக்கும் நம்மளால இடியாப்பம் சாப்பிடவே முடியாதா? இப்போ எல்லாம் புலம்பிட்டே இருக்கீங்க. மாசத்துல மொத்தம் 30 நாள், ஆனால் 43 வாட்டி அவன் நம்ம சேஸ் பண்ணியிருக்கோம். அப்படி இருந்தும் அவனை நம்மளால பிடிக்க முடியலையே. பிடிப்போம், பிடிச்சி காட்டுவோம். மோளை ஏன் இல்லை இப்போ சாப்பிட்டு இந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க? டேய், நீ மோளை எப்போதான் வந்த? எதுக்காக இங்கே வந்த நீ? டேய், உன்னை எதுக்கு மிலிட்டரியிலேருந்து வேலையை விட்டு தூக்குனாங்க? கண்ணுக்கு முன்னாடி போத இடியாப்பக்கானே உன்னால பிடிக்க முடியலையே, நீ எல்லாம் எங்கள் தீவிரவாதி பிடிப்பு தானே வேலையை விட்டு தூக்குனாங்க. டேய், நீ ஏன்டா நீ இந்த வீட்லயே இருக்க? தயவு செஞ்சு எங்கே வெளியே போடா. முதல்ல போயிட்டு அந்த இடியாப்பக்கான பிடி போ. இப்போ சொல்லு, உன்னால பிடிக்க முடியுமா? பிடிப்போம், அவனை பிடிக்காம தூங்க மாட்டோம். டேய், நீ சொல்லு, நீ எப்படி வந்த? நீ எதுக்காக இங்க வந்த? அம்மா, உன்னையெல்லாம் 18 மாசம் என் வயித்துல சுமந்து பெத்தம் பாரு. நீ எல்லாம் என் புள்ளையே இல்லடா. இடியாப்பம் வேணும்னு கேட்க தெரியுதுல, அதை என்னைக்காவது உருப்படியா வாங்கியிருக்கியா நீ? அட்லீஸ்ட் இடியாப்பத்தை கண்ணியாவது பாத்திருக்கியா? போ, முடிஞ்சா எப்படியாவது இடியாப்பத்தை கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வா பார்க்கலாம். போடா. இப்ப சொல்லு, உன்னால முடியும் தானே? சொல்றா, முடியும் தானே? முடியும், கண்டிப்பா முடியும். நீ நீ எப்படி வந்த? சொல்லு. பொண்ணுக்கு இடியாப்பம் சமைக்க தெரியுமா? அட்லீஸ்ட் இடியாப்பம் தான் வாங்க தெரியுமா? அது எப்படி? இடியாப்பக்கான முதல்ல பார்த்து இருந்தா தானே? இப்படி இடியாப்பமே வாங்க தெரியாத பொண்ணுக்கு எப்படி என் பையனை கொடுக்குறது? அதெல்லாம் ஒன்றும் தர வேண்டாம். வாங்க, நல்ல இடியாப்பம் வாங்க தெரிஞ்சா பொண்ணா போய் பார்ப்போம். டைம் வேஸ்ட். கிளம்புங்க. இப்ப சொல்லு, முடியுமா முடியாதா? முடியும். அந்த இடியாப்பத்தை நான் வாங்குறேன். என் கல்யாணத்துக்கு எல்லாத்துக்குமே இடியாப்பத்தை தான் போடுறேன். சூப்பர். அது மட்டும் கிடையாது, உங்க எல்லாருக்குமே நான் இங்க எப்படி வந்து நல்லாவே தெரியும். அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஒவ்வொரு வருஷம் நான் தோத்துக்கிட்டே தான் இருக்கேன். அந்த ஒரே ஒரு கேள்வி, ஒரு பிளேட் இடியாப்ப விலை என்னன்ட்டு 40, 50, 60 யாருக்கு தெரியும்? வாங்கி சாப்பிட்டு தான் தெரிஞ்சிருக்கும். ஆனா இங்க நம்ம ஃபோக்கஸ் இடியாப்பம் கிடையாது, அந்த இடியாப்ப காலம்.
இடியாப்பம் இனிப்பா தானே இருக்கும். ஆமா பாஸ், நீங்க காரம் சொல்லிட்டீங்க. ஆமா காரம்ட்ட இடியாப்ப இனிப்பா தான் காரம். இருக்கும். அவருக்கு தெரியாது போல இருக்கு. இடியப்பா இனிப்பா தான் இருக்கும். ஜோக்ஸ் அப்பார்ட், ஆனா இது ஜோக்கே கிடையாது. நம்ம 4 பேர் சேர்ந்தது ஒரு விதினா அந்த இடியாப்பக்கார ஒரு நாள் மாட்டுவாங்கிறது ஒரு விதி தான். மாட்டியே தீருவான். நாளைக்கு நம்மளோட 44வது அட்டம். எல்லாரும் ரெடியா இருங்க. முக்கியமான ஒரு விஷயம், யாரும் ஒரே மாதிரி காஸ்டியூம்ல இருக்காதீங்க. நம்ம ஒரே டீம்ன்ட்டு எக்காரணத்தை கொண்டு தெரியக்கூடாது. புரியுதா? உங்களுக்குலாம் ஒரே மாதிரி காஸ்டியூம் போட்டு வராதீங்கன்னா ஒரே மாதிரி காஸ்டியூம் போட்டு வாங்கன்னு தான் காதல் விடுமா? எத்தனை வாட்டி சொல்றது நம்மள பார்த்தா ஒரே டீம் தெரியக்கூடாதுன்ட்டு? பஸ் நான் டிஃப்ரெண்டாக பூ போட்ட சட்டை தானே போட்டிருக்கேன். டேய், எனக்கு என்ன தெரியும், நேற்று எல்லாரும் ஒயிட் போட்டு வந்தீங்க, இன்றைக்கும் ஒயிட் தான் போட்டு வருவீங்கன்னு நினச்சேன். எனக்கு மட்டும் என்ன தெரியும், நீங்க எல்லாருமே பிங்க் கலர் போட்டு வருவீங்கன்னு நினைச்சேன். பிங்கா? ஆமா, பிங்க் எப்படி நல்லா இருக்கும்? ஆ. உங்களுக்கு ரோஸ் தான் சூப்பரா இருக்கும். அச்சை, வண்டியும் பிளாக். ஒவ்வொரு வீட்டுக்குள்ள போ 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 போங்க. எல்லாரும் ஒவ்வொரு வீட்டுல பொசிஷன் எடுத்துட்டீங்களா? சூப்பர். இப்போ நம்ம அந்த வீட்டோட கஸ்டமர்ஸ். இப்போ நீங்க கஸ்டமர் மாதிரி அவர்கிட்ட இடியாப்பம் கிட்ட அவர் வழியில் நிறுத்தணும். ஓகே? என்னையும் மிஸ் பண்ணலாம், நீங்க மிஸ் பண்ணாதீங்க. அண்ணே இடி. ஏய் ச்சே, நான் இடின்னு சொல்லக்கூடாது, அவர் போயிட்டாரு. அடுத்து விடாத விடாத விடாத. ரெடி ரெடி ரெடி, நான் ரெடி இருக்கேன். அண்ணே இடியாப். சி, நான் இடியாப் சொல்றதுக்குள்ள அவர் போயிட்டாரு. என்னடா நீ? பிபி கமான் 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 விடாத. இங்க தான் வராரு, நான் கேஷுவலா இருக்கேன். இடியாப்பா. ஐயோ, நான் இடியாப்பான்னு சொல்றதுக்குள்ள போயிட்டாரு. நீ ஏன் அவர்கிட்ட போய் இடியா மலையான்னு கேட்டிருக்க? நான் ஏன் இடியாப்பான்னு கேட்க போறேன்? இடியாப்பத்தை தான் கேட்க வந்தேன். சரி சரி, வெங்கட் ரெடியா. இல்லை ரிவர்ஸில் போகிறாரு. ரிவர்ஸா? இதெல்லாம் வேலைக்கு ஆகுது. ரோட்ல எல்லாம் வாங்கிடுங்க. வாங்க வாங்க வாங்க. ஏய் ஏய், நீ மட்டும் உண்மையான வீரனா இருந்தா யாருன்னு சொல்லிட்டு போ. ஆமா, நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உன்னோட வாய்ஸ் எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏய், இங்க பின்னாடி பாருங்க. அண்ணா பின்னாடி பாருங்க. இங்க எப்பா, அவரு கேட்கலன்னு நினைக்கிறேன்ப்பா. ஒருவேளை அவரு மலையாளமா இருந்தா? நீ யாருன்னு பண்ணிட்டு போடா. தெலுங்கா இருந்தா? నువ్వు ఎవను చెప్తాను. చెప్పు. பாஸ் இந்தியா இருந்தா? तुम कौन है? बोल 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 बोल. ஒருவேளை அவரு திருநெல்வேலியா இருந்தா? நீ யாருன்னு சொல்லிட்டு போடா. கோயம்புத்தூர் இருந்தா? என்னங்க நீங்க யாரு சொல்லுங்க. நோ. ஒருவேளை இங்கிலீஷா இருந்தா? ஏய், who are you? அட பாவி, வந்தது உங்களா? இப்படியே போச்சுன்னா என் பக்கெட் லிஸ்ட்ல இருக்க ஆசை கடைசி வரைக்கும் நிறைவேறாதுல்ல. என்ன பாக்குறீங்க? எனக்கு இடியாப்பம் சாப்பிடணும் போல இருக்கு, அதுவும் அவர் கையால. இதுக்கே இப்படி ஃபீல் பண்ற? என் கல்யாணத்துக்கு ஊருக்கே இடியாப்பம் போடலாம்னு நினைச்சேன். இப்போ என்னாலேயே சாப்பிட முடியாம போயிடுச்சு. இந்த இடியாப்பத்தில் வர சிக்கலை கூட சமாளிச்சிடலாம், ஆனால் இடியாப்பம் விற்கிறவங்களை பிடிக்கிற சிக்கலை சமாளிக்கவே முடியல. தூங்கும்போது ஃபோன் ரிங் அடிக்கும்போது எல்லாத்துலயும் எனக்கு அந்த வாய்ஸ் தானே கேட்டே இருக்கு. இடியாப்பம். பாத்தியா, இப்ப கூட கேக்குது. ஏன்பா இப்படி 4 பேர் நடு ரோட்டில் நின்று இருந்தா நான் எப்படிப்பா வியாபாரத்தை பார்க்கறது? என்னப்பா பார்த்துனே இருக்கிறீங்க? வழி விடுங்க, நான் சர்றன்னு போனோம். வழி விட்டாதான் சதன் போயிடுவீங்களே. உங்களை பிடிக்கிறதுக்கு தம்பி, நீ எதை வேணாலும் பிடிய, மிரர் பிடிக்காத. பின்னாடி கஸ்டமர் கூட்டா தெரியணும்ல. ஆமா, கஸ்டமர் கூப்பிட்டா மட்டும் அப்படி நின்றுறீங்க பாருங்க. அன்னைக்கு நான் கூப்பிட்டனே, நிக்காம போயிட்டீங்க. நீ கூப்பிட்டியா? இதோ இப்படி இருந்தா பண்ண வியாபாரம் எப்படி ஆகும் சொல்லுங்க. நான் குழந்தையா இருக்கும்போது எங்க அம்மா இடியப்பக்காரர் போறான்னு சொல்லி காமிச்சு சோறு விட்டுவாங்க. திரும்பி பார்க்கும்போது உங்களை காணோம்.
நீங்கள் வேணும் வேணும்னு அழுது அழுது பாருங்க எப்படி ஆயிட்டுன்ட்டு. பேசுங்க, இப்பயாவது வாய் தோதி ஏதாச்சும் பேசுங்க. பேசுங்க, ஏதாவது பேசுங்க. உங்களுக்கு வியாபாரம் ஆகுதா இல்லையா? சொல்லுங்க, வியாபாரம் ஆகுதா? எனக்கு என்னமா அந்த டின்னுக்குள்ள இடியாப்பம் இருக்கானே டவுட் டவுட் தான் எனக்கு. அதுல doubt இருக்கா முதல்ல? இருக்கா? சொல்லுங்க, ஏன் பேச மாட்டேங்க? பேசுங்க. வியாபாரம் விற்கலாம் வந்தீங்களா இல்ல ஊசி பார்த்து போலான்னு வந்தீங்களா? நிறுத்துங்க. எல்லாரும் பேசி முடிச்சிட்டிங்களா? கொஞ்சம் நான் பேசலாமா? முதல்ல நான் நடந்து தான் இந்த இடியாப்பத்தை வித்துட்டு இருந்தேன். அப்போ எல்லாரும் என்னை கூப்பிட்டு இது நேற்று செஞ்சுதா இல்லை இன்றைக்கி செஞ்சுதா இல்லை அரிசியில் செஞ்சுதான்னு கேட்பாங்க. அது மட்டும் இல்லை, ரேஷன் அரிசியா கடை அரிசியான்னு கேட்டு என்னை காயப்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் கேட்டாலும் பரவாயில்ல, கேட்டுட்டு கடைசியில் இடியாப்பம் வேணான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. முதலா அன்னைக்கு உடஞ்சது என்னோட மனசு. நடந்து போனதான் நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு அதுக்கப்புறம் சைக்கிள் இடியாப்பம் வைக்க ஆரம்பித்தேன். ஆனாலும் அப்பவும் இதே கேள்வி கேட்டு என்னை காயப்படுத்திகிட்டே இருப்பாங்க. நானும் காயப்பட்டுக்கிட்டே இருப்பேன். சைக்கிளில் வந்தால் தான் மதிக்க மாட்டாங்கன்னு இந்த பைக்கில் வர ஆரம்பித்தேன். முன்னையாவது கூப்பிட்டாங்க, இப்போ கூப்பிட கூட மாட்டுறாங்க. அவங்களும் கூப்பிடாமல் பழகிட்டாங்க, நானும் வண்டியை நிற்காமல் பழகிட்டேன். நீங்களே சொல்லுங்கப்பா, ஒருத்தனை ஒரு வாட்டி கூப்பிடலனா பரவாயில்ல, இல்லை 2 வாட்டி கூப்பிடலனா பரவாயில்ல, கிட்டத்தட்ட 7 வருஷமா என்னை யாருமே கூப்பிடுறது. யாருமே கூப்பிடலன்னு ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன்ப்பா. இனிமேல் யாருமே கூப்பிட மாட்டாங்கன்னு நானே ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஐயோ சாரிண்ணே, இது தெரியாம உங்களை ஏதேதோ நினைச்சிட்டேனே. மீம்ஸ்ல ரொம்ப போட்டு. ஐயோ ஆமாண்ணே, மீம்ஸ்லாம் போட்டு உங்களை அப்படி இப்படி ஏதோ ஓட்டிட்டேனே. மன்னிச்சிருங்க. எங்களை மன்னிச்சிருங்கண்ணே. சாரிண்ணா, எங்களை மன்னிச்சிருங்க. உங்களை போய் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். மன்னிச்சிருங்கண்ணே. சார் இனிமே தப்பெல்லாம் நடக்காது. டேய், உனக்கு இப்போ இடியாப்பம் சாப்பிடும் போல இருக்கா? சூப்பர். உனக்கு? எனக்கும் 2. அது மட்டும் இல்ல, என் கல்யாணத்துக்கு இவங்க கிட்டே ஆர்டர் கொடுத்துடலாம்னு இருக்கேன். சூப்பர். டேய் உனக்குடா? எனக்கு 4. அது பாலூத்தி. ஓகே. அண்ணா எங்களுக்கு ச்சே, எனக்கு வேற இப்போ இடியாப்பம் சாப்பிடணும்னு டெம்ட் ஆயிடுச்சு. எனக்கு இப்போ இடியாப்பம் வேணும், அதுவும் பால் ஊத்துனது. அப்ப என் கல்யாணத்துக்கு இடியாப்பம்